இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை புடமிடுகிறார். சங்கீதம் 66 அதிகாரம் 10 சொல்லுது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அதாவது சங்கீத புத்தகத்தை எழுதின தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார். உண்மையில தேவன் எங்களை சோதிக்கிறார். அதாவது எப்படி ஒரு வெள்ளியை புடமிடுகிறோமோ அதே போல எங்களை புடமிடுகிறாரா. ஒரு வெள்ளியை புடமிடுகிறது என்றால், ஒரு அசுத்தமான வெள்ளி இருக்குமா இருந்தால் அதை உருக்கி சூடாக்கி புடமிடுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு அசுத்தமான வெள்ளியை நாங்கள் புடமிடும் போது அது சுத்திகரிக்கப்படுகிறது. வேறு ஏதும் தேவையில்லாத உலோகங்கள் இருக்குமாக இருந்தால் அது நீக்கப்படுகிறது. அப்படியாய் தூயதான ஒரு வெள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போலதான் தேவனும் எங்களை புடமிடுகிறார். எங்களை புடமிடும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்படியாய் நாங்கள் பரிசுத்தமாவதற்காக தேவன் எங்களை புடமிடுகிறார். அவர் எங்களை சோதிக்கிறது நாங்கள் பொன்னாக விளங்கத்தானே தவிர நாங்கள் கெட்டு போவதற்காக அல்ல. ஆகையால தேவன் சோதித்தாலும் அதை நாங்கள் சகித்து கொண்டு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து அந்த புடமிடலை ஏற்றுக்கொள்ளுகிறோமாக இருந்தால் நாங்களும் தேவன் விரும்புகிறதான ஒரு பாத்திரம்